ஃப்ரைடே மார்னிங் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு பெருசாலாம் கோலம் போட தெரியாது. சின்ன சின்ன கோலம் மட்டும்தான் எனக்கு தெரியும். என் அக்கா 2 பேருமே கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க. அக்கா 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிற வரைக்குமே வீட்டு வேலை எல்லாமே அவங்க 2 பேரும் தான் பார்ப்பாங்க. நான் வந்து கடைக்கு போகிறது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க் மட்டும்தான் பார்ப்பேன். அதனாலே என்னவோ எனக்கு கோலம் போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலங்களை டெய்லி மாற்றி மாற்றி போடுவேன். நான் இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா எனக்கும் நக்ஷுக்குட்டிக்கும் பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அம்மா காலையிலேயே மதியம் லஞ்சுக்கும் சேர்த்தே சாம்பார் வச்சுட்டாங்க. சோயாபீன்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே கூட்டா வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் சோயாபீன்ஸை உரிச்சிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய், 5-6 பல் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, சோம்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில், கடுகு, சின்ன துண்டு பட்டை, கருவேப்பிலை, வேக வச்சிருந்த பீன்ஸ், அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கூட்டு பதத்துக்கு வந்துடும். இது அப்படியே சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது கூடவே உருளைக்கிழங்கு போட்டு வச்சோம்னாலுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.